ஹலோ விவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக இனி வரப்போகின்ற அடுத்த 25 நாட்கள்ல சில எதிர்பார்க்காத திருப்பங்களை மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைய போகிறதா, உங்களுடைய கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமான ஒரு தீர்வானது கிடைக்க போகிறதா, தொழில் ரீதியாக உங்களுக்கு சில புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுமா, அதன் மூலமாக முன்னேற்றகரமான சூழல் அமைய போகிறதா, இல்லை என்றால் தற்போது செய்யக்கூடிய தொழிலையே கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வந்தால் நல்லதாக இருக்கக்கூடுமா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா, குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, நிதி ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது இருக்க போகிறதா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்க கொடுங்க. அந்த வகையில தான் இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை அவங்களுடைய வாழ்க்கையில கற்றுத்தரப்போகிறது என்பது குறித்து நாம தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/1/2025 இருந்து வரப்போகின்ற 14/2/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட 25 நாட்கள்ல தான் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட்டு மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில எதிர்பார்க்காத திருப்பங்களையும் கொடுக்க போகிறது. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல ராஜயோகமானது உருவாக போகிறது. அந்த வகையில மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துல பிறப்புகின்ற நற்பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு 8ஆம் பாவ அதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கால புருஷனுக்கு 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில வந்து அமரப்போகிறார். எப்போதுமே சூரியன் பக்கத்துல வருகிற போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமான முறையில தான் மகர ராசி நேயர்களுக்கு அமைய கொடுங்க. அந்த வகையில தான் தற்போதுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்களானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஆத்ம விருத்தி ஆன்ம விருத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. மகர ராசியில பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல உங்களுடைய ராசியில வந்து சூரியன் அமர்வதால நிச்சயமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய உத்வேகம், தைரியம், வீரியம் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எதுவாக இருந்தாலுமே அதுல நாம நிச்சயமாக நாம கடினமாக உழைத்து அதுல நாம வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு நீங்க செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. எதுவாக இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையானது மேம்படக்கூடிய வகையில தான் நிலைமையானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கான விருது பாராட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. நீங்க எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா தடைகள் எதுவும் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல், சட்ட வழக்குகள் இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகளுமே இப்போது உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மகரத்தை குரு பார்ப்பதால உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே தீரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மனமானது தெளிவடையக்கூடிய வகையிலையும் இருக்க கொடுங்க. ஏனென்றால் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே சில குழப்பங்களானது இருந்திருக்குங்க. தொழில் ரீதியாக நமக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாமா இல்லைன்னா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்களானது இருந்திருக்கும். தற்போது செய்யக்கூடிய தொழிலையே செய்துட்டு வரலாமா இல்லைனா சிலர் கொடுத்த ஐடியாவை நாம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா, அதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருந்துட்டே இருந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு குழப்பத்திற்கான தீர்வானது கிடைக்க போகுது அப்படின்னு
சொல்லலாங்க. மனமானது தெளிவடையும். சரி, நம்ம எதையுமே செஞ்சு பார்த்தரலாமே, நாம கடினமாக உழைக்கணும், உழைச்சா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும், நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும்னா கடினமாக உழைக்கணும், உழைச்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும், அப்போதுதான் நம்ம எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையையும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையுடையும் விடாமுயற்சியுடையும் நீங்க பாத்தீங்கன்னா செயல்படுவீர்கள். அதற்கு கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு கை கொடுக்குதுங்க. இப்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, உயர்கல்வி செல்வோருக்கும், வெளிநாடுகளில் படிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல செய்தியானது வந்து சேரக்கூடிய வகையிலையும், கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. தடைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. வெளிநாடுகளில் வேலை செய்வோர் வேலை போய்விடுமோ என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தை மாதத்துல நல்ல விடையானது கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவ அதிபதியும் ராசிக்குள்ள இருப்பதாலையும் 10க்குரியவர் உச்சம் பெற்று இருப்பதாலையும் தர்ம கர்ம ராஜயோகமானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில நிலைமை அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்துல அதிக பெருக்கமானது ஏற்படுங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக 20 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வகையில நிலைமை மாறும். இப்போது உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப நீங்க இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது 1க்கு 2 மடங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானமானது வரப்போகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்துமே துளங்கக்கூடிய வகையில நிலைமை அமைஞ்சிருக்குங்க. உண்மையாலுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு விஷயமானது மகர ராசி நேயர்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. நிச்சயமாக கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமான ஒரு தீர்வானது இந்த தை மாதத்துல கிடைத்து உங்களுக்கு வழி பிறந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ மகர ராசி நேயர்கள் இந்த ஒரு அருமையான பொன்னான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா தவற விட்டாதீங்க. ஏன்னா எப்போதுமே நமக்கு கஷ்டகாலமாக தானே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அசால்ட்டா அப்படியே விட்டுருவீங்க. ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியுமே முடிவடைய போகிறது. இறுதி கட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா ஓரிரு மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆனது ஏற்பட ஆரம்பிக்குங்க. இதை நீங்க இப்போதுல இருந்தே சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல ஒரு வெற்றியையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மேலும் மகர ராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்தபடி நிறைவேற போகிறது. மற்றவர்களுடைய உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு. அதாவது மகர ராசி நேயர்கள் டெக்ஸ்டைல்ஸ், தங்க வியாபாரம், நகை தொழில், அலங்காரத்துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் என்று இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு நல்ல வருமானமும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய வகையிலையும் புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில வளர்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னொரு பிரான்ச்சை ஓபன் பண்ணக்கூடிய வகையில தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்க எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, அதுல ஒரு படி முன்னேற்றத்தையும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போவதற்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல சாதகமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய வகையில மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. 9ல கேது வீழ்ச்சி இருக்கிறார். கேதுவை குரு பார்த்து கொண்டு இருப்பதால சரியாக சென்று கொண்டு இருக்கிறோமா என்று பார்க்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்க கொடுங்க. 3ஆம் இடத்துல ராகு இருப்பதால யார் என்று தெரியாதவர்கள் மாற்று மக்கள் உங்களை தேடி வந்து உதவுவார்கள். தேவைப்படும் உதவிகளானது உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்க கொடுங்க. ஒரு பக்கம் 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தாலுமே ராசிநாதன் 2ஆம் வீட்டுல வீழ்ச்சி இருப்பதால உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காதுங்க. குழந்தைகளுக்கு ஜீரண கோளாறு, வயிற்று கோளாறு, சளி தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் பாவ அதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தம் பெற்று உள்ளதால வீட்டுல திருமண வாய்ப்புகளானது உருவாகக்கூடிய வகையிலையுமே அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்கு பயணங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் வெற்றியை பெற்று தரக்கூடும். சினிமா துறை, அரசு துறை, சுய தொழில் செய்வோருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு படி முன்னேற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து இருக்காரு. புதிய வேலை வாய்ப்பு, தொழில முன்னேற்றம், பண உயர்வு, சம்பள உயர்வு, பூமி லாபம் ஆகியவை எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. புதிய முன்னேற்றம், புதிய லாபம், வீடு, மனை, வாகன யோகம் எல்லாமே உண்டுங்க. குரு பகவான் ராசியை பார்ப்பதால கேட்டது கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துளங்க கொடுங்க. லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள்ல விருத்தியானது
உண்டாகும். மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன்களானது இனி கிடைக்க போகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.